வெல்கம் டு சவுத் இந்தியன் ஸ்டவ். நான் உங்களுடன் ஃப்ளோரா சார்ல்ஸ். இன்றைய நாள் உங்களுக்கு இனிதாக இனிக்கட்டும். பாருங்கள், இன்றைக்கி வந்து நம்ம அவகேடோ ஃப்ரூட்டுங்க, அதாங்க பட்டர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நல்ல க்ரீன் கலரில் இருக்கும். இப்போ இது நல்லா பழுத்துருச்சு. இப்போ இது வந்து மில்க் ஷேக் பண்ணலாம். பாருங்கள், ஒரே ஒரு ஃப்ரூட் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட வந்து ஒரு 400 ml மில்க் இருக்குது. அப்புறம் வந்து சுகர் 2 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். இதில் வந்து ஐஸ்கிரீமும் கூட சேர்த்துக்கலாங்க. பெரியவங்க இது வந்து ஆக்சுவலாக வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, முடிக்கு நல்லது, ஹார்ட்டுக்கு ரொம்ப 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 நல்லது. இது நீங்கள் வந்து வாங்க, இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் பார்க்கலாம். நீங்களும் வீட்டில் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணி எல்லாருக்கும் கொடுங்க. வயசானவங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் வந்து சுகர் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரூட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், ஃப்ரூட் கட் பண்ணிட்டாச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்படி தான் கட் பண்ணணும் ஆக்சுவலாக. இதில் இருக்க சீட் அப்படியே இருக்குது பாருங்கள் நடுவில். இப்போது இந்த இதில் இருந்து இந்த ஸ்கின்னை எடுத்துடலாம். இப்போ இதை எப்படி நீங்கள் பிரிக்கணும்னா, ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து இந்த எல்லோ இருக்குது பாருங்களா, இந்த எல்லோ மட்டும்தான் எடுக்கணும். இதுக்கு கீழே வந்து உங்களுக்கு வந்து ஒரு க்ரீன் கலர் லேயர் இருக்கும். அந்த க்ரீன் வந்து நீங்கள் எக்காரது கொண்டு எடுக்காதீங்க. அது ஏன்னா வந்து உங்களுக்கு கசப்பு கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி இந்த ஃப்ரூட்டை வந்து நீங்கள் வந்து ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா எடுத்து இதை வந்து நம்ம மிக்ஸி பவுலில் சேர்த்துடலாம். நல்லா கவனிங்க, இங்கே கீழே வந்து ஒரு க்ரீன் லேயர் இருக்கும். இதை பாருங்கள், இதோட இதுக்கு கீழே இருக்கும். இந்த க்ரீன் வந்து ஆட் பண்ணக்கூடாதுங்க. இந்த க்ரீன் ஆட் பண்ணோன்னா நமக்கு வந்து கசப்பு தட்டிடும். ரொம்ப எடுக்க வேண்டாம். ஒரு மேலாட்டமாக நம்ம வந்து இந்த ஃப்ரூட்டை மாத்திரம் நம்ம எடுக்கணும். பாருங்கள், பட்டர் ஃப்ரூட் கட் பண்ணிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இது ஆக்சுவலாக வந்து இந்த கலரில் இருக்குங்க. இது நீங்கள் வாங்கும்போது இந்த கலர் பார்த்து வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்து கலர் வந்து இது சேஞ்ச் ஆகும், பழுக்க ஆரம்பிக்கும் இது. இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதோட நம்ம பட்டர் ஃப்ரூட்டையும் சேர்த்துடலாம். இது ரொம்ப ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் நம்ம மில்க்கையும் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிக்கிறேன். திருப்பி நல்லா அரைச்சதுக்கப்புறம் பேலன்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ அந்த மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது வந்து நம்ம ஐஸ்கிரீம் போட்டு கூட சாப்பிட்லாங்க. வயசானவங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் வந்து நமக்கு அதாவது வெல்லம் இல்லைனா ப்ரௌன் சுகர் அது வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இல்லை சுகர் போடாமலே கொடுக்கலாம். இது ஐஸ்கிரீம் டேஸ்ட்டில் தாங்க இருக்கும். இது வெண்ணிலா ஐஸ்கிரீம் டேஸ்ட்டில் இருக்கும். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், ஃபைனலி நமக்கு அவகேடோ மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சிங்க. இது கூட ஐஸ்கிரீம் கூட சேர்த்து சாப்பிட்லாம். வெண்ணிலா ஐஸ்கிரீம் சேர்த்து சாப்பிட்லாம். பட் வயசானவங்களுக்கு கொடுக்கும்போது வெண்ணிலா ஐஸ்கிரீம்லாம் வேண்டாம், ப்ளைனாக கொடுக்கலாம். பாருங்கள், இது க்ளீன் பண்ணும்போது பாருங்கள், இதில் இருக்க அந்த க்ரீன் வந்து எடுத்துடாதீங்க. க்ரீன் எடுத்திங்கன்னா இது கசப்பு வரும். ஆக்சுவலாக ஒரு துவர்ப்பு சுவையோடு இருக்கும். பட் இந்த மில்க் ஷேக் அடிச்சிட்டிங்கன்னா இந்த மில்க் ஷேக் வந்து உங்களுக்கு ஐஸ்கிரீம் மில்க் ஷேக் மாதிரியே இருக்குங்க. ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதனால் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஹேருக்கு ரொம்ப முடி நல்லா வளரும். அடுத்தது வந்து ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும். நீங்களும் வீட்டில் இதை வந்து மில்க் ஷேக் அடித்து பாருங்கள், அடித்து குடிச்சு பாருங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ. ஆண்டி.